Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. சிம்புவுடைய அம்மா அப்பா இரண்டு பேரும் நடிகர்கள் நடிகைகள். இந்த விஜய் அஜித் தாண்டி ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக நிற்க வேண்டிய சிம்பு இந்த களத்திலேயே இல்லை. அப்போ என்ன காரணம்? சிம்புவுடைய பேர் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இவர் ஒரு ராசி இல்லாத கதாநாயகன். குழந்தை நட்சத்திரமாக லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அன்னைக்கு வந்த படங்களில் 90% படங்களில் இவரை பார்க்க முடியும். அப்போ பள்ளிக்கூட நாடகத்தில் கதாபாத்திரம், சினிமாவில் குழந்தை நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார், அப்பா வந்து டைரக்ட் பண்ணுற எல்லா படத்துலையும் நடிகர், எல்லா படத்துலையும் நடிகர். இப்படி இவருக்கு பல வகையான கேரக்டர், பல வகையான முகங்கள். ரஜினியினுடைய மகள் ஐஸ்வர்யா, ரஜினிகாந்துக்கு இவருக்கும் லவ். சூப்பர் ஸ்டாருடைய மகளே இவரை விரும்புகிற அளவுக்கு இவர் ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை திருமணம் செஞ்சிருவேன் அப்படின்னு அவர் உறுதியாக இருந்தாங்க. இந்த உறுதி எங்கே பிளவுபடுதுன்னா இவருடைய அடமெண்ட், பிடிச்ச பிடிவாதத்தில் நிற்கிறது. அதுதான் இவருடைய திரைப்பட வாழ்க்கையும் பின்னடைவு, காதல் வாழ்க்கையும் பின்னடைவு, திருமண வாழ்க்கையும். திருமணங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஆகலை அவருக்கு. 45-46 வயசாச்சு. அவங்க அப்பா கட்சி வச்சுருந்தார், மறுமலர்ச்சி திமுக. அதை தொடர்ந்து அரசியலை இயக்குவதற்கு தந்தைக்கு பின்னால் மகன் எந்த உதவியும் செஞ்சதே இல்லை. அரசியல் என்பது இவருக்கு வேப்பங்காய், அரசியலே பிடிக்காது. இவர் போகாத பஃபே கிடையாது. இவர் பொழுதுபோக்கே பஃபு தான். படம் முடித்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு மாதம் ஆளை பார்க்க முடியாது. அப்போ 50 கோடி ரூபாய் வாங்குகிற அளவுக்கு வளர்ந்த ஒரு நடிகன் அடுத்த இடத்துக்கு போகணுமா இல்லையா? இப்போ அஜித் விஜய் ரெண்டு பேருமே இப்போ 100 கோடி ரூபா சம்பளம். இந்த ரேஸில் ஏன் இல்லை டி ராஜேந்தர் பையன் சிம்பு ஏன் இல்லை? காரணம் 7 மணிக்கு ஷூட்டிங்னா 11 மணிக்கு வருவார். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சிம்பு வந்து இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவர் மேலே நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி சார்? வதந்திகளை உண்மைகளை இரண்டுமே பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நெட்டிசன்கள் ஒன்றும் அறியாதவர்கள் அல்ல. அவர் உண்மையாகவே நீங்கள் அஜித் விஜய் அளவுக்கு ஒரு சிறந்த திரைப்பட நடிகர். அஜித்துக்கு அப்பா திரைப்பட நடிகர் அல்ல, திரைப்பட இயக்குனரும் அல்ல. விஜய்க்கு அப்பா திரைப்பட இயக்குனர். அப்போது சிம்புவுடைய அம்மா அப்பா இரண்டு பேரும் நடிகர்கள் நடிகைகள். இந்த விஜய் அஜித் தாண்டி ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக நிற்க வேண்டிய சிம்பு இந்த களத்திலேயே இல்லை. அப்போ என்ன காரணம்? திரைப்படத்துறையை கலை குடும்பத்தை சார்ந்தவர் சிம்பு, கலை குடும்பத்தை சாராதவர் அஜித். விஜய் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே திரையுலகத்தை சார்ந்தவர்கள். விஜய் அரசியலில் முதலமைச்சர் வேட்பாளராக பேசப்படுகிற அளவுக்கு அரசியலில் சினிமா இரண்டு துறைகளிலுமே கால் பதித்து ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கார். ஆனால் இந்த ரேஸிலேயே சிம்பு வரல. நீங்கள் குழந்தை நட்சத்திரமாக இருக்கிற பொழுது லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு ஒரு பேர் அவருக்கு. யாருக்கு? சிம்புக்கு. அப்போது சிம்பு குழந்தையாக இருக்கும்போதே லிட்டில் சூப்பர் ஸ்டார். அவங்க அப்பா டி ராஜேந்தர் எடுக்கிற படத்தில் எல்லா படத்துலேயும் சிம்புவை பார்க்கலாம். அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு படம், திரைப்பட படம் ஒரு கால் ஷீட் கொடுத்தா இயக்குனர் ஹரி ஒரு படம் இவரை வச்சு ஒரு படம் தயாரிக்கிறார். அந்த படம் நீண்ட நாட்களாக முடிக்கப்படாமலே நாட்களை கடத்தி கொண்டே இருக்குது. அப்போ ப்ரொடியூசரு அழுத்தம் கொடுக்குறார் சிம்புவுக்கு. சிம்பு காலம் தாழ்த்திட்டே இருக்கார். அந்த ப்ரொடியூசர் படம் எடுக்க முடியல, படம் ட்ராப் ஆகுது. இந்த செய்தி இண்டஸ்ட்ரி பூரா போகுது. அப்போ இண்டஸ்ட்ரி பூரா போச்சுன்னா சிம்புவுடைய பேர் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இவர் ஒரு ராசி இல்லாத கதாநாயகன். இது நீங்கள் தயாரிப்பாளருக்கு கோஆப்ரேட்டே பண்ணுறதில்ல. விஜயகாந்த் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மைக்கேல் ராயப்பன் ஒரு பட தயாரிப்பாளர். அவர் ஒரு படம் தயாரிக்கிறார். அந்த படம் இன்றைக்கி வரைக்கும் நீதிமன்றத்தில் இருக்குது. நீங்கள் மற்ற அஜித்தோ விஜயோ அவர் காலகட்டத்தில் இருந்த நடிகர்கள் யாருடைய படமோ நீங்கள் பாதியில் நிறுத்தியதாக எந்த தகவலும் இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் இந்த ரேஸிலேயே இல்லை. அப்போ திரைப்பட கலை குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளருடைய சிரமத்தை, பொருளாதார நெருக்கடியை புரிந்து கொள்ளாதவராக இருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு ஒரு மேல் இருக்குது. அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வரத்தானே செய்யும். நீங்கள் ஒரு 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 பாட்டுக்கு குரூப் டான்ஸர் இவர் என்ன பண்ணுவார்னா, பம்பாயிலேருந்து கேர்ள்ஸை கொண்டு வந்து ஆட விடுங்கங்குவார். அப்போ பம்பாயிலேருந்து வரக்கூடிய நீங்கள் அந்த பெண்களுக்கு ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும். 20 பேர் குரூப் டான்ஸ்னால் 20 லட்ச ரூபா அந்த பெண்களுக்கே கொடுக்கணும். அப்போ டான்ஸருக்கு 1 கோடி ரூபா கொடுக்கணும், 2 கோடி கொடுக்கணும். பட்ஜெட்டு அதிகமாகுது. அப்போ தயாரிப்பாளர் நொந்து போயிடுவோம், லாஸ் ஆயிடும். லோக்கல் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு அந்த குரூப் டான்ஸர் டான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லுவார், உலக அழகிகள் கெட்டப்பில் இருக்கிற பம்பாய் ரிச் கேர்ள்ஸ் தான் டான்ஸுக்கு வரணும், கம்பல்சரி அடம்பிடிப்பார். அப்போ செலவு 2 மடங்கு வருது. இதனால் நிறைய தயாரிப்பாளர்கள் சிம்புவை பார்த்தா எல்லாம் தவிர்த்துறாங்க. இது இவருடைய திரைப்பட பின்னடைவுக்கு ஒரு காரணம். நீங்கள் அவங்க அப்பா காலத்தில் நீங்கள் குழந்தை நட்சத்திரமாக அவர் நடிக்காத படங்களே இல்லை, எல்லா படத்துலையும் அவர் வருவார். அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் குழந்தை நட்சத்திரமாக லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அன்றைக்கி வந்த படங்களில் 90% படங்களில் இவரை பார்க்க முடியும். இந்த வாய்ப்பு யாருக்கும் இல்லை. அஜித்துக்கு இல்லை, விஜய்க்கு இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த நடிகருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை. அப்பாஸுக்கு இல்லை, மாதவனுக்கு இல்லை. இளம் நடிகர்கள் பட்டாளத்தில் இவருக்கு இருந்த மாதிரி ஒரு பூஸ்டப், ஒரு பின்னணி யாருக்குமே இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி அவர் களத்தில் இல்லை. என்ன காரணம்? இவர் படிக்கிற காலத்தில் வேளாங்கண்ணி ஸ்கூலில் படிக்கிறார். எங்கே டி நகர் இருக்கிற வேளாங்கண்ணி ஸ்கூல். அந்த ஸ்கூலில் நடிக்கிற பொழுதே இவர் ஒரு பரபரப்பான குழந்தை நட்சத்திரம். அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா மாணவர் மாணவிகளுக்கு பூராமல் இவர் ஒரு சூப்பர் ஸ்டார், பள்ளிக்கூடத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார். குழந்தை நட்சத்திரமாக நீங்கள் வருவான் வடிவேலன் மாதிரி ஏதோ ஒரு படம், அந்த படத்தில் முருகன் வேடம் இவருக்கு தான் சிறப்பாக நடிக்க தெரிஞ்சவர். குழந்தை நட்சத்திரமாகவே நடிக்க தெரிஞ்சவர். வேளாங்கண்ணி ஸ்கூலில் போடுற நாடகத்தில் இவர் தான், எல்லா நாடகத்திலையும் இவர் தான் முன்னணி கதாபாத்திரம் பள்ளிக்கூட நாடகத்தில். அப்போ பள்ளிக்கூட நாடகத்தில் கதாபாத்திரம், சினிமாவில் குழந்தை நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார். அப்பா டைரக்ட் பண்ணுற எல்லா படத்துலையும் நடிக்கிற, எல்லா படத்துலையும் நடிகர். இப்படி இவருக்கு பல வகையான கேரக்டர், பல வகையான முகங்கள் உண்டு. இதுக்கு நடுவில் நீங்கள் ரஜினியினுடைய மகள் ஐஸ்வர்யா, ரஜினிகாந்துக்கு இவருக்கும் வேறு லவ். சூப்பர் ஸ்டாருடைய மகளே இவரை விரும்புகிற அளவுக்கு இவர் ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கார். இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கிற எல்லா பஃபுக்கும் நீங்கள் சிம்புவை பார்க்கலாம். இவர் போகாத பஃபே கிடையாது. இவர் பொழுதுபோக்கே பஃபு தான். படம் முடித்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் 1 மாதம் ஆட பார்க்க முடியாது. எங்கே? ஃப்ரான்ஸு, லண்டன் போன்ற ஐரோப்பா நாடுகளில் உல்லாசமாக இருப்பார். அப்போ இவரை பொறுத்தவரை ஒரு உல்லாச இளைஞன். இப்போ அஜித் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் மோட்டார் சைக்கிள் ஓட்டி திரிகிறார். அதே போல் இவரும் ஒரு மோட்டார் சைக்கிள் பிரியர். சென்னையில் இருக்கிற எல்லா ஹோட்டல்கள்லையும் இவரை பார்க்க முடியும். இரவு நேரங்களில் சென்னையில் இருக்கிற எல்லா 5 நட்சத்திர ஹோட்டல்கள் அத்தனைக்குமே இவர் உறுப்பினர். அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் சினிமா தாண்டி பொது வாழ்க்கையில் இவருக்கு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லை. அவங்க அப்பா கட்சி வச்சுருந்தார், மறுமலர்ச்சி திமுக. அதை தொடர்ந்து மறுமலர்ச்சி திமுகவை டி ராஜேந்தர் அந்த அரசியலை இயக்குவதற்கு தந்தைக்கு பின்னால் மகன் எந்த உதவியும் செஞ்சதே இல்லை. அரசியல் என்பது இவருக்கு வேப்பங்காய். அரசியலே பிடிக்காது. அரசியல் என்பது ஏழை எளியவனுக்கு உதவி செய்வது அரசியல். விஜய் நீங்கள் நலத்திட்டம் உதவி செய்யறதுனால தான் ஒரு அரசியல்வாதியை மக்கள் பார்க்குறான். நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அவருக்கு ஒரு 300-400 கோடி ரூபா, 500-1000 கோடி ரூபா இழந்தாலும்
தேர்தலை சந்திக்கணும்னு நிற்கிறார். ஆனால் சிம்புவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியல் ஆசையே இல்லாமல், பொது வாழ்க்கையே தெரியாமல், சராசரி மனிதர்களுடைய உலகமே தெரியாமல் வளர்கிற டி. ராஜேந்தர் உஷாவினுடைய ஒரு வசதி படைத்த மேட்டுக்குடியை சார்ந்தவர். இப்போது இவருக்கு இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை திருமணம் செய்வதற்காக முயற்சி செய்ய அது கைகூடலை. அவருக்கு அது ஒரு பெரிய இழப்பு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை திருமணம் செஞ்சிருவேன் அப்படின்னு அவர் 2 பேரும் உறுதியாக இருந்தாங்க. இந்த உறுதி எங்கே பிளவுபடுதுன்னா, இவருடைய அடமெண்ட் பிடிச்ச பிடிவாதத்தில் நிற்கிறது. நீங்கள் அதுதான் இவருடைய திரைப்பட வாழ்க்கையும் பின்னடைவு, காதல் வாழ்க்கையும் பின்னடைவு, திருமண வாழ்க்கையும். திருமணங்கிறது இன்றைக்கி வரைக்கும் ஆகலை அவருக்கு. 45-46 வயசாச்சு இன்றைக்கி வரைக்கும். நீங்கள் அப்போ அவங்க டி. ராஜேந்தர் உஷாவுக்கும் இதுதான் பெரிய வருத்தம். நீங்கள் 10 லட்சம் 20 லட்சம் அன்றைக்கெல்லாம் டி. ராஜேந்தர் நடிக்கிற போதெல்லாம் 25 லட்ச ரூபா தான் பெரிய படத்துக்கான சம்பளமே. இன்றைக்கி சிம்புவே நீங்கள் 40 கோடி 50 கோடி வாங்குறாரு. ஒரு படத்துக்கு 50 கோடி ரூபா வாங்குறாரு. அப்போ 50 கோடி ரூபா வாங்குகிற அளவுக்கு வளர்ந்த ஒரு நடிகன் அடுத்த இடத்துக்கு போகணுமா இல்லையா? 50 கோடியில் 100 கோடிக்கு போகணுமா இல்லையா? இப்போ அஜித் விஜய் 2 பேருமே இப்போ 100 கோடி ரூபா சம்பளம், 80 கோடி 90 கோடி 100 கோடின்னு சம்பளம் வாங்குறாங்க. ரஜினி தான் அன்றைக்கி சூப்பர் ஸ்டார். அவர் 100-110 கோடி வாங்குறாரு. இந்த ரேஸில் ஏன் இல்லை டி. ராஜேந்தர் பையன் சிம்பு ஏன் இல்லை? காரணம், 7 மணிக்கு ஷூட்டிங்னா 11 மணிக்கு வருவார். காலையில் 7 மணிக்கு திரைப்பட குழு எல்லா தொழில்நுட்ப கலைஞர் பூரா ரெடியாக உட்காந்துருப்பாங்க. 11 மணிக்கு தான் ஸ்பாட்டுக்கு வருவார். பல லட்சம் நட்டம். அப்போது திரைப்பட தொழில் நசிஞ்சு போயிடும். ஆனால் அவருக்கு திறமை இருக்குது. என்னென்னா, ஃபைட் சீனாக இருந்தால் நீங்கள் ஒரு 5 ஸ்டெப்பு 5 ஷாட் எடுக்கணும்னா ஒரே ஷாட்டில் 5 சீனை முடிச்சு கொடுத்துருவார். அந்த திறமை இருக்குது. அப்புறம் அதே போல் நீங்கள் டான்ஸில் அதே மாதிரி ஒரு 10 ஷாட் எடுக்கணும்னா நீங்கள் எல்லா ஸ்டெப்பையும் ஒரு இப்போ 2 ஷாட்டில் 10 ஸ்டெப்பையும் முடிச்சு கொடுத்துருவார். ஆனால் வேலை செய்வதில்லை. இரவு ஷூட்டிங்கை அவர் தவிர்த்துருவார். காலையில் 11 மணி 12 மணி 6 மணிக்கு கிளம்பிடுவார். அப்போ தயாரிப்பாளருக்கு பல கோடி நட்டமாயிடும். தயாரிப்பாளர்களுக்கு இழப்பு அதிகமாகும். இதை சிம்பு புரிந்து கொள்வதில்லை. இந்த புகார் தான் அவர் மேலே இருக்குது. ஒரு பக்கம் கோலிவுட் தயாரிப்பாளர்கள் வந்து இவரை டார்கெட் செய்கிற மாதிரியும் சொல்கிறாங்கல்ல சார், அது உண்மையா? இல்லை, படமே எடுக்கலையே, அப்புறம் எங்கேயோ டார்கெட் பண்ணுறது. இப்போ விஜய் உச்சபட்சத்தில் இருக்கார், அஜித் உச்சபட்சத்தில் இருக்கார். இவர் களத்திலே இல்லையே சிம்பு. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருது. நீங்கள் டாக் ஆஃப் மேனாக கிடையாது. அப்புறம் இவரை போய் யார் டார்கெட் பண்ணுவாங்க? படம் எடுத்து நீங்கள் ஹிட்டு கொடுத்தா டார்கெட் பண்ணுவாங்க. விஜய்க்கு அந்த பிரச்சனை இருக்குது, அஜித்துக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் விஜய் அஜித் போன்ற ரேஸிலே இல்லையே, இப்போ படமே இல்லையே. இப்போ இவர் படம் பண்ணிகிட்ருக்காரு விஜய், அடுத்த படம். அஜித் அடுத்த படம் பண்ணிகிட்ருக்கார் லைக்காவுக்காக. ஒரு 10 பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் பட்டியலில் நீங்கள் அஜித், விஜய், ரஜினி எல்லாம் இருக்காங்க. விஜய் இவர் சிவகார்த்திகேயன் இருக்கார். சிவகார்த்திகேயன்லாம் நீங்கள் திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்பே சிம்பு குடும்பம் பெரிய திரைப்படத்தில் கால் பதிச்ச குடும்பம். அப்போ அவர்களை விட இவர் லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்து சூப்பர் ஸ்டாராக மாறி இருக்கணுமில்ல. ரஜினிகாந்துக்கு பின்னாடி இவர் சூப்பர் ஸ்டாராக மாறி ஆக்ஷன் கேரக்டரும் பண்ணுவார், கேரக்டர் ரோலும் பண்ணுவார். ஆனால் இத்தனையும் பண்ணுகிற சிம்பு களத்தில் இல்லையே. ஏன்? களம் இருட்டாக இருக்கே ஏன்? ப்ரொடியூஸ் கவுன்சில் வழக்காக இருக்குது ஏன்? மைக்கேல் ராய் இப்போ வழக்கு. ஹரி பெரிய தயாரிப்பாளர் ஹரியெல்லாம் ஒரு பூஜை போட்டார்னா 2 மாதத்துக்குள்ளே படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்த படத்துக்கு போயிடுவார். ஆனால் சிம்புவை புக் பண்ணால் பல மாதம் இழுக்குது. அப்போது திரைப்படத்துறை கலைஞர்கள் தொழில்நுட்ப பிரிவு சம்பளம் 2 மடங்கு 3 மடங்கு ஆகுது. அப்போது 2 மடங்கு 3 மடங்கு ஆனால் அந்த படத்தை விற்க முடியுமா? 2 மடங்கு 3 மடங்கு முடியாது.
அப்போது பட தயாரிப்பாளர் நுழைஞ்சு போகிறான். அப்புறம் எங்கே போய் டார்கெட் பண்ணுறது அவரை? அதாவது படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் தான் சினிமாவினுடைய தந்தைகள். அவங்க தான் சினிமா உற்பத்தி பண்ணுறவங்க, அந்த தயாரிப்பாளர்கள் தான். ஆனால் தயாரிப்பாளர்கள் சிம்பு பக்கமே போகிறது இல்லையே. சிம்புவை வெறுக்கிறாங்களே. வளருகிற ஒரு காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். இவர் உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்து ஒரு 10 படம் ஹிட்டு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே இருந்தாருன்னா அவரை இவர் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும்னு நினைப்பான். இதுதான் ஒன்றுமே இல்லையே. விஜய் அஜித்துக்கு இணையாக சிம்பு இல்லை. ஒரு படம் எடுத்தார் மணிரத்னம். கடைசியாக மணிரத்னம் படம் முடிந்த பிறகு அந்த படமே ரொம்ப நீண்ட நாள் இழுத்து தான் அந்த படம் வந்தது. தயாரிப்பாளருக்கு ஒத்துழைக்காத எந்த கதாநாயகனையும் திரைப்படம் நீண்ட நாள் வச்சுருக்காது. திரைப்படத்துறையை சார்ந்த சின்ன குழந்தைகள் நட்சத்திரமாக நடித்த சிம்பு நீங்கள் ஒரு பெரிய திரைப்படத்தில் ஒரு பெரிய இடத்த வச்சுருக்கணும். ஏன்னா அப்பாவும் நடிகர், அம்மாவும் நடிகர், 2 பேரும் நீங்கள் நடிப்பு துறையில் கால் பதித்து முத்திரை பதித்தவர்கள். டி ராஜேந்தர், உஷா 2 பேருமே நடிகைகள். அப்போ 2 பேருடைய பிள்ளையாக இருக்கிற சிம்பு ஏன் இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியில் இருக்கார்? இதுதான் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. சிம்பு வந்து தமிழர்கள் மீதும் தமிழ் மக்கள் மீதும் வந்து அக்கறையுடையவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல சார், இதை எப்படி பார்க்குறது சார்? இல்லை, தமிழ் மக்கள், தமிழ் இனம், மொழி இதெல்லாம் வந்து அவங்க அப்பா நடத்தின கட்சி எந்த ஈடுபாடு இல்லையே. மறுமலர்ச்சி திமுக ஒரு கட்சி அவங்க அப்பா நடத்தினார். அந்த கட்சி இப்போ களத்தில் இருக்கணுமில்ல. விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறாரு, அதுக்கு இவ்வளோ பரபரப்பாக இருக்குது. 25 வருஷம் இருந்த கட்சி தமிழ்நாடு முழுக்க கிளை பரப்பி இருக்கணுமா இல்லையா? அப்போது தமிழர்கள் மீதோ தமிழ் மீதோ அன்பு இருந்தால், பாசம் இருந்தால் அந்த கட்சியை இவருக்கு காப்பாற்றிருக்கணுமில்ல. காப்பாற்றலையே. ஏன்? அப்போ அவருக்கு அரசியல் ஆர்வம் இல்லை, தமிழர்கள் மீது எந்த ஆர்வம் இல்லை. நீங்கள் செயற்கையாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல முடியாதுல்ல. விஜய் அரசியலுக்கு வர்றார், அவர் அஜித் கட்சியை கலைச்சிட்டார். கட்சி வேண்டாம், ஒன்று வேண்டாம், கட்சியை கலைச்சிட்டார். ஆனால் டி ராஜேந்தருக்கு வாரிசு இருக்கார். சிம்பு போனால் எப்பவும் கூட்டம் கூடுது, சிம்பை பார்க்க கூட்டம் கூடும். ஏன் இந்த கூட்டம் கூடுகிற இந்த கிளாமர் உள்ள ஒரு நடிகர் ஏன் ஒரு அரசியலை வச்சுருக்கல? அவங்க அப்பாவது கட்சி வச்சுருக்கணுமா இல்லையா? அப்பாவுக்கு மகன் உறுதுணையாக இருக்கணுமா இல்லையா? இல்லையே. அப்போது அரசியல் ஆர்வம் திரைப்படத்துறையில் பெருசாக ஆர்வம் இல்லை. நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு படம் ஹிட் ஆகிக்கிட்டே இருக்கணுமே. திரைப்படம் தெரியும், அப்பாவுக்கு தெரியும், இவருக்கு தெரியும், சின்ன வயசுலும் தெரியும், நிறைய டைரக்டர்களுக்கு தெரியும், பணம் இருக்குது, எல்லா வசதியும் இருந்து, சொந்த தயாரிப்பு நிறுவனம் இருக்குது. இவ்வளோ இருந்தும் ஏன் படம் எடுக்கலை? சிம்பு படம் பேசுகிற போது நீங்கள் முன்னணி கதாநாயகர்கள் பட்டியல் இல்லையே. சிவகார்த்திகாய் படம் வர்ற மாதிரி நீங்கள் சிம்பு படம் வரலையே. அஜித் படம் வர்ற மாதிரி சிம்பு படம் வரலையே. விஜய் படம் வர்ற மாதிரி வரலையே. என்ன காரணம்? அப்போ எங்கேயோ எரர் இருக்குன்னு தானே அர்த்தம். அது என்ன எரர்னா தயாரிப்பாளருக்கு ஒத்துழைப்பதில்லை, இந்த புகார் தான். இதுதான் டார்கெட். தயாரிப்பாளருக்கு தான் முதல் போடுறவன், கோடிகளை பிரட்டக்கூடியவன் தயாரிப்பாளர் தான். அப்போ இந்த தயாரிப்பாளர்களை இவர் வளர்த்தி விடுவதில்லை. ஒரு படம் எடுத்து அடுத்த படத்துக்கு வந்துடுவான்ல. ஒரு படத்தில் லாபம் கிடைச்சுன்னா இன்னொரு படத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான் இப்படி. ஆனால் எந்த படத்துக்கும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்லை. ஏன்? முதல் படத்துலேயே முடிஞ்சு போயிடலாம். அப்போ எப்படி திருப்பி படம் எடுப்பான்? ஏவிஎம் ஸ்டுடியோ மூடிட்டான், ஜெமினி ஸ்டுடியோ மூடிட்டான், பல தயாரிப்பாளர்கள் மூடியாச்சு. தயாரிப்பாளரை வாழ வைத்தால் தான் திரைப்பட நடிகர், நீங்கள் திரைப்பட நிறுவனம் வாழும். திரைப்பட நடிகர் முதலாளிகள், தயாரிப்பாளர் வாழ்ந்தால் தான் திரைப்படமும் வாழும். ஆனால் பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் நீங்கள் தெருவுக்கு வந்துட்டான்னா சினிமா மூடிடுவோம். சொந்த படமே எத்தனை படம் எடுக்க முடியும்? சிம்பு எடுக்க முடியும், டி ராஜா எத்தனை சொந்த படம் எடுக்க முடியாது. அப்போ தயாரிப்பாளர்கள் தான் சினிமாவினுடைய நாடி நரம்புகள். இன்றைக்குமே நடிகர் நட்டமானதாக வரலாறு இல்லை, இசையமைப்பாளர் நட்டமானதாக வரலாறு இல்லை.
தயாரிப்பாளர் புரிஞ்சு போயிட்டான், தெருவுக்கு போயிட்டான் தான் நிறையா. சினிமா வாழ்க்கையில் வந்து சிம்பு மேலே பல குற்றங்கள் இருந்தாலுமே குற்றங்கள் சொல்லப்பட்டாலுமே கூட தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்லி பல பத்திரிகையாளர்கள் சொல்கிறத பார்த்துருக்கோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை? இல்லை, அதாவது சிம்பு மேலே பல புகார்கள் வந்துட்டு தான் இருக்குது. திரைப்பட துறையில் பஃப்புக்கு போகாத, இரவு பார்ட்டிக்கு போகாத நடிகர்களே இல்லை. திரைப்பட நடிகர்னால பஃப் இருக்குது, இரவு பார்ட்டி இருக்கும். ஆண்களும் பெண்களும் குடிச்சிட்டு குமார் அடிக்கிறது தான் இரவு பார்ட்டி. இரவு விருந்தினால நிதானம் இழந்து இரவு முழுக்க நீங்கள் ராக் மியூசிக்கை போட்டுட்டு நடனம் ஆடுவது தான் சினிமா துறையில் இரவு விருந்து. இது இல்லாத நடிகர்களே கிடையாது. அது யாராக இருக்கட்டும், இரவு விருந்துக்கு போகிற நடிகர்களுடைய அந்தப்புற வாழ்க்கையே இதுதான். மதுவும் குடியும் கூத்தும் நீங்கள் பெண்களும் தான் அங்கே பொழுதுபோக்கு. இரவு விருந்தில் மது குடிக்கிறதுக்கு பெண்கள் நடிகைகள் வர்றாங்கன்னா அப்போ அது எப்படி எடுத்துக்கிறது? இதில் எங்கே போய் பொது ஒழுக்கத்தை சொல்கிறது? இதுதான் மக்களுக்கு சொல்கிற விஷயமா? வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்களுக்கு, படிக்கிற பெண்களுக்கு, படிக்கிற ஆண்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்கிற தகவலா? இரவு விருந்து சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இரவு விருந்து இல்லாத சினிமா துறை நடிகர்களே இல்லை. அப்போ இது எப்படி பொது ஒழுக்கமாக நம்ம எடுத்துக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. சார், உங்களுடைய நேரத்துக்கும் தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.